ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு நெருக்கமான நபர் இப்போ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. உங்களுடைய தாட் வரப்போ உங்களுடைய சிந்தனைகள் அவங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்துது அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக உங்கள் பர்சனை, அதாவது யாருக்காக இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிட்டு கமாண்டில் 111 டைப் பண்ணுங்கள். இந்த கார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிருவீங்க. சில நேரம் உங்களை பார்த்து இந்த நபர் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண வேணான்னு சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவசரப்படுறப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்து உங்கள் நபர் பயப்படுறாங்க. நபருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தயக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, கொஞ்ச நாள் டச் விட்டு போயிடுச்சு, பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்க திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாடி வரலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு ஒரு தயக்கமாக இருக்கிறாங்க. அந்த தயக்கத்தை விட்டுட்டு அவங்க நம்பினாங்க அப்படின்னா திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ரீயூனியன் கிடைக்கும். ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளாடி இருக்கு, வெளியே சொல்லாம தான் இருக்காங்க. அவங்களுடைய முகத்தில் அது தெளிவாக காட்டுது. உங்களை இப்போ மிஸ் பண்ணுறாங்க. அவங்க வற்புறுத்தலும் நீங்கள் செய்யக்கூடாது. கட்டாயப்படுத்தி அவங்கள உங்கள் கூட வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப சிரமமாக மாறும். அப்போ உங்களுக்கான நேரம் கிடைக்காம போகும். அதனால் சரியான நேரம் வரும். சரியான நேரம் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும்.